உண்மையை சொல்லணும் என்றால் நகரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜி அப்படின்னு 3 வயசுல கொண்டு போய் சேர்த்துறாங்க, இல்லை 4 வயசுல சேர்த்துறாங்க. அவங்க படிச்சு கிடிச்சு அப்புறம் வராங்க. ஆனால் கிராமத்து பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கான கிடையவே கிடையாது. எடுத்தோன்னு 5 வயசுல கொண்டு வந்து சேர்க்குறாங்க, 1ஆவதுல சேர்க்குறாங்க. அவங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். அந்த படிப்பை உண்டு பண்றது யாரு? இந்த அரசாங்கம் உண்டு பண்ணும். இதுல தான் கல்வி தரம் வேறுபடும். அங்கே எல்கேஜி யூகேஜி கிடையாது. கிராமத்தில் படிக்கிற ஏழை பிள்ளைகள் நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன், அதாவது நகரம் என்பதை விட கிராமத்தில் இருக்கிற கொடுக்கிற பாடத்தை நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் 9வது 10வதுலயும் படிச்சிடறாங்க. அவங்க திரும்ப +1 +2 வரும்போது இதே கல்வியை தான் கொடுக்குறாங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆனால் அந்த கல்வி கிராமத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் வேறுபடுது. இதற்கு உதாரணமாக சொல்ல போனா இந்தியாவோட சிபிஎஸ்இ கல்வின்னு ஒன்று. ஆந்திராவில் சிபிஎஸ்இ கல்வியை விட பொதுப்பாட திட்டம்னு சொல்றது NT ராமாராவ் காலத்தில் அந்த பொதுப்பாட திட்டம் தான் முதலிடம் வருது. இன்னைக்கு கல்வியில எல்லாத்த விட சிறப்பா இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு தமிழக அரசு கல்வியின் தரத்தை உயர்த்தணும்.